என்னது? மைசூர். மைசூர் எங்க இருக்கு? மைசூர் எங்கெங்க இருக்கு? ஓகே, இந்த கலர் நல்லதா இருக்கு. ஓகே, மைசூர் எங்க இருக்கு? மைசூர் போயிருக்கீங்களா? மைசூர் போயிருக்கீங்களா? இங்க வரும் அரௌண்ட் இல்லையா? ஓகே, இப்போ மைசூர் பாத்தீங்க அப்படின்னா, மைசூர் வந்து யாருக்கு கீழே இருந்து ஒரு டெரிட்டரியா இருந்ததுன்னா, இந்த இடத்துல எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க யாருன்னா விஜயநகரா எம்பையர். என்ன எம்பையர்? விஜயநகரா எம்பையரோட ஒன் ஆஃப் த ஃபெடிட்டரியா இருந்தவங்க தான் யாரு அப்படின்னா மைசூர். ஓகே, அப்ப அந்த மைசூர் பாத்தீங்கன்னா விஜயநகரா எம்பையர் இன் 1565 1000 இல்லையா? 1565ல தலைக்கோட்டை போர். எப்பங்க? தலைக்கோட்டை போர். ஓகே, அப்ப அந்த தலைக்கோட்டை போர்ல என்ன ஆச்சு அப்படின்னா விஜயநகர எம்பையர் கிராஜுவலா டிஸ்இன்டகிரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அந்த டிஸ்இன்டகிரேஷனை யூஸ் பண்ணிட்டு மற்ற அந்த ஃபெடிட்டரிஸ் எல்லாமே இண்டிபெண்டன்ட் ரூலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஒன் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் ரூலர்ஸ் தான் யாரு அப்படின்னா மைசூர்ல ஒடையார் டைனஸ்டி. என்ன டைனஸ்டி? ஒடையார் டைனஸ்டி. ஓகே, சிக்க கிருஷ்ண ராஜா. என்ன ராஜா? சிக்க கிருஷ்ண ராஜா. இப்போ இருக்கிறவர் யாருன்னா சிக்க கிருஷ்ண ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்போ அவரை ஒரு பப்பட்டா மாத்திட்டு நஞ்சராஜா தேவராஜா அப்படின்னு சொல்லிட்டு அதர் 2 கமாண்டர்ஸ் வந்து டிஃபேக்டோ ரூலர்ஸா இருப்பாங்க. என்ன ரூலர்ஸா இருப்பாங்க? டிஃபேக்டோ ரூலர்ஸா இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஹைதர் அலி. யாருங்க? ஹைதர் அலி. ஓகே, ஹைதர் அலி அவருடைய ஃபேமிலி பத்தி அது ஒரு அப்ஸ்கியூர் அப்படின்றாங்க, ஒன்றும் பெருசா தெரியல. ஓகே, அவருடைய அப்பா அம்மா இந்த மாதிரி எல்லாம் கிளியர் கட்டான எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. பட் அவர் ஒரு சாதாரண ஒரு படை வீரராக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஹார்ஸ் ரைடரா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய ஒரு கமாண்டரா டெவலப் ஆகுறாரு. யாரு? நம்ம ஹைதர் அலி. ஓகே, அப்போ ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கமாண்டரா வர்றாரு. பர்டிகுலர்லி ஹைதர் அலி பீரியட்ல என்ன அப்படின்னா அவர் திண்டுக்கல்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா அவருடைய ஆர்மியை கம்ப்ளீட்டா மாடர்னைஸ் பண்ணியிருப்பாரு. திண்டுக்கல்ல அவரு சுபேதாரா இருக்கும்போது அவர் என்ன பண்றாருங்க, அவருடைய ஆர்மி, திண்டுக்கல்ன்றது அப்போ மைசூரோட ஒரு பிளேஸ், புரிஞ்சுதுங்களா? அப்போ அவருடைய ஆர்மியை வந்து கம்ப்ளீட்டா மாடர்னைஸ் பண்ணியிருப்பாரு வித் ஹெல்ப் ஆஃப் பிரெஞ்சோட உதவியோட அவருடைய ஆர்மியை கம்ப்ளீட்டா வெஸ்டர்னைசேஷன் மாதிரி ஒரு டிசிப்ளினான ஒரு மாடர்ன் ஆர்மியை ரெடி பண்றாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்ன நடக்கும் அப்படின்னா மராத்தாஸோட இன்வேஷன் நடக்கும். யாரோட இன்வேஷன்? மராத்தாஸோட இன்வேஷன் நடக்கும். இந்த மைசூருக்கு பெரிய த்ரெட்டனிங் யாருன்னா அந்த மராத்தாஸ் தான். எல்லாருக்குமே த்ரெட்டனிங் யாருன்னா மராத்தாஸ் தான். மராத்தாஸ் சும்மாவே இருக்க மாட்டாங்களா, மேல இருந்து வருவாங்க, கீழே வருவாங்களா இல்லையா? வர்றது டிஃபீட் பண்றது, இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறது, இதையே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு தடவை இவருடைய ஃபோர்ஸ் போகும்போது ஓரளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க, மராத்தாஸை பிளாக் பண்ணுவோம். யாரா? நம்மளுடைய ஹைதர் அலி ஃபோர்ஸ். அப்பத்துல இருந்து என்ன ஆயிடும்னா அவரோட பேர் இன்னும் பேரும் புகழும் அதிகமாக அப்படியே வளர்ந்து ஃபைனலா என்ன ஆயிடுவாரு, டிஃபேக்டோ ரூலரா மாறிடுவார். புரிஞ்சுதுங்களா? என்ன ரூலரா மாறிடுவாரு? சுப்ரீம் கமாண்டர் இன் சீஃப். என்னதுங்க? சுப்ரீம் கமாண்டர் இன் சீஃப். நாட் அ கிங், நீங்க கிங் கிடையாது, சுப்ரீம் கமாண்டர் இன் சீஃப். ஆனா பவர்ஃபுல்லா இவர் கையில வந்துடும். யாரோட கையில வந்துடும்? ஹைதர் அலியோட கையில வந்துடும். புரிஞ்சுதா? டிஃபேக்டோ ரூலரா மாறிடுவாரு. யாரு? ஹைதர் அலி. அப்படி மாறி ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எகெயின் மராத்தாஸோட இன்வேஷன் வரும். ஒரு தடவை இவரை டிஃபீட்டும் பண்ணிடுவாங்க. யாரு? ஹைதரை டிஃபீட்டும் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாரு. திருப்பி மராத்தாஸ் பானிபட்ல கொஞ்சம் டிஸ்இன்டெகிரேட் ஆவாங்க இல்லையா, திருப்பி எமர்ஜ் ஆவாரு. மைசூரை பொறுத்தவரையிலுமே அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. யாரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சா? ஹைதர் அலியோட கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வருது. என்ன வருது? ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார். அந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாருக்கு ரீசன் என்ன சார் அப்படின்னா, மெயினான ரீசன் என்ன அப்படின்னா ஹைதர் அலியோட பிரெஞ்சு ப்ராக்சிமிட்டி. புரிஞ்சுதுங்களா? ஹைதர் அலிக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. யாருக்கும்? ஹைதர் அலிக்கும். ஹைதர் அலியோடைய டிஃபென்ஸ், அவருடைய அந்த டிஃபென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஈவன் அந்த கெனான்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவர் யாருக்கிட்ட இருந்து வாங்கினாரு? பிரான்ஸு கிட்ட இருந்து வாங்கினார். அதனால பிரான்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. இந்த ரிலேஷன்ஷிப் யாருக்கு பயமா இருந்தது? பிரிட்டிஷுக்கு பயமா இருந்தது. புரிஞ்சுதுங்களா? ஹைதர் அலி வச்சு பிரான்ஸ் உள்ள வந்துச்சுன்னா அப்புறம் பிரிட்டிஷுக்கு தானே த்ரெட்டனிங். யாருக்கு தான் த்ரெட்டனிங்? பிரிட்டிஷுக்கு தான். அப்போ ஹைதர் அலியோடைய பிரெஞ்சு ப்ராக்சிமிட்டி அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்.
ரெண்டாவது ஹைதர் அண்ட் திப்பு இரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மலபார் கோஸ்டல் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்டு பை மைசூர். புரிஞ்சதுங்களா? மலபார் கோஸ்ட் யார் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க? மைசூர். பிகாஸ் இதுல பிரிட்டிஷோட இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகும். பிரிட்டிஷோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். புரிஞ்சதுங்களா? ஸோ மலபார் கோஸ்ட் கண்ட்ரோல் பை ஹைதர் அலி அண்ட் ஹைதர் அலிஸ் French proximity and also Hyder Ali's emergence threatening for Madras province. புரிஞ்சுதுங்களா? மெட்ராஸ் ஃபேக்டரிஸ் பிரிட்டிஷோட மெட்ராஸ் ஹோல்ட். இப்போ மெட்ராஸ்ல அவங்களுடைய சதர்ன் கேபிட்டல், பிரிட்டிஷோட சதர்ன் கேபிட்டல் எது? மெட்ராஸ். ஜார்ஜ் ஃபோர்ட். என்ன ஃபோர்ட்? ஜார்ஜ் ஃபோர்ட். அப்போ மெட்ராஸுமே வந்து ஹைதர் அலியால ஒரு த்ரெட்டனிங்கா இருந்தது. புரிஞ்சதா? அது மட்டும் இல்ல, ஹைதர் அலிக்கு இவங்களுக்கும் த்ரெட்டனிங். யாருக்கு? நவாப். இந்த சைட்ல இருக்கிறவங்க யாரு? இந்த சைட்ல இருக்கிறவங்க யாருப்பா? கர்நாடிக் நவாப்ஸ். நேத்து பார்த்தா இல்லையா? நேத்து முந்தானது பார்த்தா இல்லையா? என்ன நவாப்ஸ்? கர்நாடிக் நவாப்ஸுக்கும் என்னதுங்க? ஹைதர் அலியால த்ரெட்டனிங் இருந்துச்சு. அண்ட் ஹைதராபாத்துக்கும் ஹைதர் அலியால த்ரெட்டனிங் இருந்துச்சு. அப்புறம் இவங்களுக்கு எப்பவுமே வந்து இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் எப்பவுமே நெய்பரிங் பிளேஸ்ன்னு என்ன இருக்குங்க? ஒரு டசல் இருந்துகிட்டே தான் இருக்கும். இருந்துகிட்டே தானே இருக்கும். ஆமாவா இல்லையா? பக்கத்துல இருக்கக்கூடிய நவாபோடும் பிரச்சனை, ஹைதராபாத் நிஜாமோடும் பிரச்சனை, மராத்தாஸோடும் பிரச்சனை. ஓகே, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ பிரிட்டிஷை பொறுத்தவரையிலுமே ஹைதர் அலியோட பிரெஞ்சு ப்ராக்சிமிட்டியும் ஹைதர் அலியோட எமர்ஜென்ஸும் எஸ்பெஷலி அவங்களுடைய மலபார் கோஸ்டோட இன்ட்ரெஸ்டும் அஃபெக்ட் ஆகுறதுனால அண்ட் அவங்களுடைய மெட்ராஸ் த்ரெட்டனிங்கா இருக்கிறதுனால அவங்க ஹைதர் அலியை ஒரு பெரிய த்ரெட்டனிங்கா கன்சிடர் பண்றாங்க. என்னவா கன்சிடர் பண்றாங்க? த்ரெட்டனிங்கா கன்சிடர் பண்றாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் மைசூருக்கு ரீசன். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் மைசூருக்கு ரீசன் என்னதுங்க? பிரிட்டிஷ் கன்சிடர் ஹைதர் அலி என்னது? த்ரெட்டனிங். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால they started war against ஹைதர் அலி. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 1772 நடக்கும். அப்புறம் 82-84 ஒன்று நடக்கும். அப்புறம் 90 ஒன்று நடக்கும். 99 ஒன்று நடக்கும். இப்படி ஒரு 4 வார் நடக்கும். புரிஞ்சுதா? அப்ப the first war வந்து எப்ப நடந்துச்சுங்க? 1072. புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து அட்டாக் பண்றாங்க. ஜஸ்ட் லிசன் லைக் என்ன கண்ணா 69-70. ஓகே, அப்போ சார் ஜென்ரலா நம்ம ஈஸியா நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா 70-72, 80-84, 90-99 இதுதான் வந்து ஜென்ரலான கணக்கு. ஓகே, புரியுதா? அப்போ வார் ஸ்டார்ட் ஆச்சு. வார் வந்து என்ன ஆகல, ரெண்டு பேருமே பவர்ஃபுல். இதுல என்ன ஒரு விஷயம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிரிட்டிஷ் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர்ல வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோ. அப்போ பிரிட்டிஷோட கான்ஃபிடன்ஸ் இன்னும் அதிகமா இருந்தது. எப்படி நம்ம எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் இங்க என்ன ஆகல, ஒர்க் ஆகல. பிகாஸ் ஹைதர் அலியோட ஃபோர்ஸ் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுச்சு, பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல சண்டை போய்கிட்டே இருக்கு. நிறைய இடத்துல ஹைதர் அலியும் டிஃபீட் பண்றாரு, அவங்களும் டிஃபீட் பண்றாங்க. ஓரளவுக்கு போய்கிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் ஹைதர் அலியோட ஹேண்ட் அப்பர் ஹேண்டா இருந்துச்சு. யாரோட ஹேண்டா? ஹைதர் அலியோட ஹேண்டா. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஹைதர் அலி என்ன பண்ணிடுவாருன்னா அப்படியே அவருடைய படம் எங்க வந்து நின்றுடுச்சு, மெட்ராஸுக்கு வந்து நின்றுடுச்சு. மெட்ராஸ்க்கே வந்து நின்றுடுச்சு. பிரிட்டிஷுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்தது ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டாங்க. ஸோ வேற வழியே இல்லாம they signed a treaty. புரிஞ்சுதுங்களா? என்ன ட்ரீட்டி? ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். என்னதுங்க? ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். ஓகே, இப்படி ஒரு மெட்ராஸ் ட்ரீட்டியா போட்டாங்க. என்ன ட்ரீட்டியா போட்டாங்க? மெட்ராஸ் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி. ஆஸ் பர் த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ், இன் கேஸ் ஆஃப் எனி தேர்ட் பார்ட்டி அட்டாக்ட் மைசூர், த பிரிட்டிஷ் என்ன பண்ணணும்? அசிஸ்ட் பண்ணணும். யாருக்கு அசிஸ்ட் பண்ணணும்? ஹைதர் அலிக்கு. இப்படி ஒரு ட்ரீட்டி. புரிஞ்சுதுங்களா? நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ரெண்டு பேருக்குள்ள நம்ம டெரிட்டரி நீங்க வச்சுக்கலாம். நான் கேப்சர் பண்ணது உனக்கு கொடுத்துறேன், நீ கேப்சர் பண்ணது எனக்கு கொடுத்துறேன். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரீட்டி எல்லாம் போட்டாங்க. பட் அதுல ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி யாராவது அட்டாக் பண்ணா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும். இவங்களை யாரும் அட்டாக் பண்ணா அவர் ஹெல்ப் பண்ணும். இவங்களை யாரும் அட்டாக் பண்ணா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன். ஓகே, அந்த ட்ரீட்டியை போட்டு முடிச்சு வெளியே வந்தாச்சு. கொஞ்ச நாள்லயே என்ன ஆயிடுச்சு, மராத்தாஸ் எகெயின்ஸ் வந்துட்டாங்க. மராத்தாஸ் என்ன பண்ணிட்டாங்க? எகெயின் உள்ள வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க?
மைசூருக்கு வந்துட்டு போயிட்டாங்க. மராத்தாஸ் உள்ள வரும்போது பிரிட்டிஷ் என்ன பண்ணோம்? பட் இந்த ஃபர்ஸ்ட் வார்ல, ஃபர்ஸ்ட் மைசூர் வார்ல என்ன இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரிட்டிஷ் ட்ரை டு ஃபார்ம் ட்ரிபிள் அலையன்ஸ் அகைன்ஸ்ட் ஹைதர் அலி, பட் வித் a strategic move he stopped. எப்படி இவர் என்ன பண்றாரு? நான் வார் முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் இந்த டெரிட்டரியெல்லாம் கொடுத்துறேன், உங்களுக்கு அது கொடுத்துறேன், உங்களுக்கு ஃபண்டு கொடுத்துறேன், அது கொடுத்துறேன், இது கொடுத்துறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். அதனால ஹைதராபாத் நிஜாமும் வரல, மராத்தாஸும் வரல, பிரிட்டிஷ் மட்டும் வந்தாங்க. பிரிட்டிஷை தோக்கடிச்சிட்டாரு. யாரு? ஹைதர் அலி. பட் இந்த செகண்ட் வார் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் வார்ன்னு சொல்லிட்டா மைசூர்ல யார் அட்டாக் பண்றாங்க? மராத்தாஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. இப்ப யார் ஹெல்ப்புக்கு வந்திருக்கணும்? பிரிட்டிஷ் ஹெல்ப்புக்கு வந்திருக்கணும். ஆனா பிரிட்டிஷ் என்ன பண்ணல? ஹெல்ப்புக்கு வரல. பிரிட்டிஷ் என்ன பண்ணல? ஹெல்ப்புக்கு வரல. வந்தாங்களா? வரல. அப்போ இவர் நினைக்கிறார் இவங்களுக்கு அவங்களே ரொம்ப பெஸ்ட். யாரு? பிரான்ஸ். புரிஞ்சதுங்களா? கேட்கும் போதெல்லாம் அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அண்ட் என்னென்ன அம்யூனிஷன்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க? நம்பவே முடியல. யாரா? பிரிட்டிஷ். இதுக்கு அவங்களே பரவாயில்ல அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. யார் நினைச்சிட்டு இருக்காரு? ஹைதர் அலி. இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு டவுட். யாருக்கு டவுட்டா? பிரிட்டிஷுக்கும் டவுட். என்ன அப்படி நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேரத்துல தான் பிரெஞ்சு ஒரு கப்பல் வருது. எங்க வருது? மாஹி. எங்க வருது? இந்த இடத்துல இருக்குல்ல ஒரு கோஸ்ட், அதுதான் என்னது? மாஹி. இது வந்து பிரெஞ்சு டெரிட்டரி, மாஹி. ஓகே. அப்ப அந்த மாஹிக்கு ஒரு கப்பல் வருது, பிரெஞ்சு கப்பல் தான் வருது. அந்த மாஹிக்கு வரக்கூடிய கப்பல்ல இருந்து மைசூருக்கு சில வார் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாம் போகுது. பட் மாஹி அப்படின்றது ப்ரொடெக்டட் பை ஹைதர் அலி. மாஹி யாரோட ப்ரொடெக்டட் டெரிட்டரி? ஹைதர் அலியோட ப்ரொடெக்டட் டெரிட்டரி. எது? மாஹி. பட் அது பிரெஞ்சு பொசிஷன். ஓகே. பட் ஹைதர் அலி ப்ரொடெக்டட். இப்போ மாஹில பிரெஞ்சு ஷிப் ஒன்று வந்து இதெல்லாம் டெலிவர் பண்ணும்போது பிரிட்டிஷ்க்கு என்ன ஒரு இது? இவங்க ரெண்டு பேருக்குள்ள திருப்பி ஒரு நெக்ஸஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் ரெண்டு பேருக்குள்ள? பிரெஞ்சுக்கும் ஹைதர் அலிக்கும். இதுக்கு சேர்ந்த மாதிரியே என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவில் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் போயிட்டு இருக்கு. அமெரிக்காவில் என்ன போயிட்டு இருக்கு? அமெரிக்காவில் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் போயிட்டு இருக்கு. அப்போ இண்டிபெண்டன்ஸ் வார் போயிட்டு இருக்கும் போது அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல அந்த 13 காலனிஸ் த ஃபைட் வித் யாரோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க? த ஃபைட் வித் யாரு? பிரிட்டிஷ். அப்போ அந்த காலனிஸுக்கு பிரெஞ்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலனிஸ்க்கு யார் சப்போர்ட் பண்றாங்க? பிரான்ஸ். அதனால பிரிட்டிஷுக்கும் பிரான்ஸுக்கும் அங்கேயே சண்டை. எங்கே சண்டை? யூரோப்லயும் சண்டை, அமெரிக்காவிலையும் சண்டை. இந்த நேரத்துல ஒரு பிரெஞ்சு கப்பல் இங்க வருது. எங்க வருது? மாஹிக்கு வருது. அப்ப இன்னும் என்ன ஆகுது? இன்னும் அவங்களுடைய சஸ்பிஷன் வந்து என்ன ஆகுது? கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ் அந்த மாஹிய சீஜ் பண்றாங்க, கம்ப்ளீட்டா முற்றுகையிடுறாங்க. யாரு? பிரிட்டிஷ். இப்படி மாஹிய சீஜ் பண்ணும்போது ஹைதர் அலி என்ன பண்றாரு? டைரக்டா அவரையே என்னது? பிகாஸ் மாஹி ப்ரொடெக்டட் பை யாரு? ஹைதர் அலி. ஹைதர் அலியோட ஒரு ப்ரொடெக்டட் டெரிட்டரி தான் மாஹி. நீ மாஹியை கேப்சர் பண்றதுன்றதும் ஹைதர் அலியை சேலஞ்ச் பண்ற மாதிரி தான். யாரை சேலஞ்ச் பண்ற மாதிரி தான்? ஹைதர் அலியை சேலஞ்ச் பண்ற மாதிரி தான். அதனால ரெண்டு பேருக்குள்ள வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்குள்ள என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வார் போகுது. 82ல ஹைதர் அலி இறந்து போயிடுவார். 82ல ஹைதர் அலி வார்னால இல்ல, அவரு கேன்சர்னால இறந்து போயிடுவார். புரிஞ்சுதுங்களா? ஸோ அவர் இறந்த உடனே அவரோட பையன் திப்பு சுல்தான். யாருத? திப்பு சுல்தான். ஸோ திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வராரு. ஓகே. ஸோ திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பட் திப்பு சுல்தான் வந்து ஹைதர் அலி அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங்ல கொஞ்சம் என்ன சொல்றது, அவர் யோசிச்சு எடுக்கிறதுல. யாரு? திப்பு சுல்தான். அவர் என்ன பண்ணிடுவாருன்னா வந்த உடனே சில மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பெல் பண்ணிடுவார். வெளியே போனவங்க என்ன பண்ணிடுவாங்க? எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவாங்க. யாருக்கு? பிரிட்டிஷ். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்களுடைய எல்லாத்தையும் பிரிட்டிஷுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படி வார் வந்து ஒரு டிசிசிவ் வாரா போயிட்டு இருக்க, யாருக்கும் அப்பரண்ட் இல்லாம அது போய்கிட்டே இருந்துச்சு. அதனால ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க? போதும் சண்டை போட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புரிஞ்சதுங்களா? யார் ரெண்டு பேரும்? பிரிட்டிஷும் யாரு? ஹைதர் சரி திப்பு சுல்தானும். ஓகே. ஸோ என்ன ட்ரீட்டி? ட்ரீட்டி ஆஃப் மங்களூரு. என்னது?
ட்ரீட்டி ஆஃப் மங்களூரு. புரிஞ்சுதுங்களா? எப்படி ரெண்டாவது ட்ரீட்டி முடிஞ்சது. கொஞ்ச நாள் போச்சு, மூணாவது தேர்ட் மைசூர் வார். என்ன வர? தேர்ட் மைசூர் வார். இப்ப இந்த தேர்ட் மைசூர் வாருக்கு என்ன ரீசன்னா, இந்த கொச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, என்னதுங்க? கொச்சி. ஓகே, திருவாங்கூர் இருக்கார் இல்லையா, திருவாங்கூர் மகாராஜ். இந்த திருவாங்கூர் என்ன பண்ணுதுன்னா, அந்த கொச்சியில இருக்கக்கூடிய டச்சோட இதுதான் வந்து கொச்சியில இருக்கு. அந்த கொச்சியில இருக்கக்கூடிய ஒரு 2 பிளேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாரு. ஜால்கோட், கண்ணனூர். என்னதுங்க? ஜால்கோட் அண்ட் கண்ணனூர் தான். ஓகே, அந்த 2 பிளேஸ பர்ச்சேஸ் பண்றாரு. ஆனா கொச்சி அப்படின்றதே யாரோட ஃபியூடிட்டரி? மைசூரோட ஒரு ஃபியூடிட்டரி. கொச்சின்றதே யாருக்கு கீழே வருது? மைசூருக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஃபியூடிட்டரி. ஆனா மைசூரோட பர்மிஷன் இல்லாம கொச்சியும் திருவாங்கூருக்கு, கொச்சி கிட்ட இருந்து திருவாங்கூர் என்ன பண்ணுது? பர்ச்சேஸ் பண்றாங்க. இட் மீன்ஸ் என்னது? அவர் மைசூரை இன்சல்ட் பண்றாரு. யாரு? திருவாங்கூர். யாருங்க? ஏன்னா இவங்க கிட்ட தான் அவர் நெகோசியேட் பண்ணியிருக்கணும். ஆனா அவர் யாருக்கிட்ட நெகோசியேட் பண்றாரு? கொச்சியில் இருக்கக்கூடிய டச்சு அண்ட் கொச்சி ரூலர்ஸ் கிட்ட நெகோசியேட் பண்றாரு. ஸோ இது வந்து திப்பு சுல்தானை கொஸ்டின் பண்ற மாதிரி. அதனால திப்பு சுல்தான் என்ன பண்றாரு? he started war against திருவாங்கூர். புரிஞ்சதுங்களா? யாருக்கு எகென்ஸ்டா? திருவாங்கூருக்கு எகென்ஸ்டா ஃபைட் பண்ணிட்டாரு. ஆனா திருவாங்கூர் ப்ரொடெக்டட் ஏரியா ஆஃப் பிரிட்டிஷ். புரிஞ்சதுங்களா? திருவாங்கூர் என்னதுங்க? பிரிட்டிஷோட ப்ரொடெக்டட் ஏரியா. அதனால திருவாங்கூரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பிரிட்டிஷ் உள்ள வருது. 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. ஆனா இந்த வார்ல பிரிட்டிஷ் ஃபார்ம்ட் அலையன்ஸ், ட்ரிபிள் அலையன்ஸ். என்ன அலையன்ஸ்? ட்ரிபிள் அலையன்ஸ். அப்புறம் மராத்தாஸும் உள்ள வராங்க, நிஜாமும் உள்ள வராங்க, ஈவன் நவாப் கூட உள்ள வராங்க, ஈவன் பிரிட்டிஷ் உள்ள போது ஃபைட் நடக்குது. மைசூரை கம்ப்ளீட்டா டிஃபீட் பண்ணிடுவாங்க. மைசூர் என்ன பண்ணிடுவாங்க? கம்ப்ளீட்டா டிஃபீட் பண்ணிடுவாங்க. டிஃபீட் பண்ணி ஒரு ட்ரீட்டி போட்டாங்க. என்ன ட்ரீட்டி? ட்ரீட்டி ஆஃப், சொல்லுங்க, ட்ரீட்டி ஆஃப் செரிங்கப்பட்டினம். நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் வச்சுப்போம். புரிஞ்சுதுங்களா? அது வந்து செரிங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டியை போடுவாங்க. அந்த ட்ரீட்டியில ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டியில என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, திப்புவோட பாதி டெரிட்டரியை பிடிங்கியாச்சு. திப்புவோட பாதி டெரிட்டரி என்ன பண்ணியாச்சு? 2/3 டெரிட்டரி எடுத்தாச்சு. 1. ரெண்டாவது அந்த வார் இன்டெம்னிட்டியா ஒரு 2 crores or 3 crores இம்போஸ் பண்ணாங்க. 3 கோடி ரூபாய் தரணும். அந்த 3 கோடி ரூபாய் நீ தர வரைக்கும் பசங்க யாருக்கிட்ட இருப்பாங்க? என்கிட்ட இருப்பாங்கன்னு சொல்லி 2 பசங்களையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ பசங்களையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, டெரிட்டரியும் எடுத்தாச்சு. கம்ப்ளீட்டா திப்பு என்ன பண்ணியாச்சு? டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. ஒரு ஹியூமிலியேட்டிங் ட்ரீட்டி. என்ன ட்ரீட்டி? ஹியூமிலியேட்டிங் ட்ரீட்டி. ஸோ கம்ப்ளீட்டா அவமானப்படுத்தப்பட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. யாருக்கு? திப்பு சுல்தானுக்கு. கொஞ்ச நாள் போச்சு. இவர் எம்பசி எல்லாம் அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? பர்ஷியாவுக்கு அனுப்புறாரு, அரபிக் கண்ட்ரிக்கு அனுப்புறாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டுக்கு எல்லாம் அனுப்புறாரு, ஈவன் பிரெஞ்சுக்கு அனுப்புறாரு. பிரெஞ்சோட அப்பதான் பிரான்ஸ்ல பிரெஞ்சு ரெவல்யூஷன் போயிட்டு இருக்கு. என்ன ரெவல்யூஷன் போயிட்டு இருக்கா? பிரெஞ்சு ரெவல்யூஷன். அப்ப அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் முடிஞ்சு ஜாக்கோபியன்ஸ் வராங்க. யார் வராங்க? ஜாக்கோபியன்ஸ் வராங்க. அப்ப அந்த ஜாக்கோபியன் பிளாக் அங்க ஹாய்ஸ் பண்றாங்க. இவரும் ஹாய்ஸ் பண்றாரு. புரிஞ்சதுங்களா? யாரும் ஹாய்ஸ் பண்றாரு? திப்பு சுல்தானும் ஹாய்ஸ் பண்றாரு. ஸோ இதெல்லாம் பிரிட்டிஷ்க்கு எரிச்சல் ஆயிடுச்சு. ஏன்? இவங்களை வச்சு நெப்போலியன் கூட என்ன பண்ணலாம்? இந்தியாவுக்கு வரலாம். நெப்போலியன் கூட திப்பு சுல்தான் இப்படி ஒரு ரூமர் அவங்கெல்லாம் கிரியேட் பண்றாங்க. யார் கிரியேட் பண்றாங்க? பிரிட்டிஷ். இந்தியாவுக்கு யார் வரலாம்? நெப்போலியன் வரலாம். பிகாஸ் ஆல்ரெடி நெப்போலியன் பாத்தீங்கன்னா எஜிப்து வரைக்குமே வந்திருப்பார். எது வரைக்கும் வந்திருப்பாரு? எஜிப்து வரைக்குமே வந்திருப்பாரு. ஒருவேளை நெப்போலியன் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் வார் பெருசாயிடும். புரிஞ்சதா புரியலையா? ஸோ அதனால அந்த மாதிரி எந்த ஒரு ஹோல்டும் இங்க இருக்கக்கூடாதுன்றதுனால வேணும்னே 99ல இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ட் வெல்லஸ்லி, யார் இது? லார்ட் வெல்லஸ்லி. ரொம்ப முக்கியமான ஒரு கவர்னர். யாரு? லார்ட் வெல்லஸ்லி. ஓகே. ஸோ அந்த ஒரு இம்பீரியலிஸ்டிக் பவர்ல இருக்கக்கூடிய லார்ட் வெல்லஸ்லி இவர் மேல சார்ஜ் போடுறாரு. என்ன சார்ஜ்? பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டா கான்ஸ்பிரசி கிரியேட் பண்றாரு. எம்பசி எல்லாம் அங்க அனுப்புனாரு, இங்க அனுப்புனாரு, பிரெஞ்சுக்கு அனுப்புறாரு, நமக்கு எகெயின்ஸ்டா ஒரு சதி திட்டத்தை இவர் தீட்டுறாரு அப்படின்னு ஒரு பழியை போட்டு ஒரு படை எடுத்துட்டு போய் இவருடைய பிரதர் ஆர்தர் வெல்லஸ்லியும் இருப்பார். யார் இருப்பாரு? ஆர்தர் வெல்லஸ்லி. போறாங்க 99ல திப்பு சுல்தானை
கொன்னுடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? யாரை கொன்னுடுவாங்க? திப்பு சுல்தானை கொன்னுடுவாங்க. புரியுதுங்களா? அந்த ஆர்தர் வெல்லஸ்லி இன்னொரு இடத்துலயே வருவார். அந்த நெப்போலியனை டிஃபீட் பண்ணும்போதுமே ஆர்தர் வெல்லஸ்லி வரும். புரிஞ்சதுங்களா? யாரை டிஃபீட் பண்ணும்போது? வாட்டர்லூல நெப்போலியனை டிஃபீட் பண்ணும்போது பிரிட்டிஷோட படையில யார் இருப்பாங்க? ஆர்தர் வெல்லஸ்லி இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்படிப்பட்ட ஆர்தர் வெல்லஸ்லி தான் இங்க திப்பு சுல்தானை கொல்லும் போதும் வருவான். புரிஞ்சுதுங்களா? யாரு வரும்போது? திப்பு சுல்தான். புரியுதுங்களா? ஸோ திப்பு சுல்தான் கொன்னதுக்கு அப்புறம் மைசூர், எஸ்பெஷலி இந்த 4th மைசூர் வாருக்கு முன்னாடி திப்பு சுல்தான் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, பொதுவா ஹைதர் அலி ஆகட்டும், திப்பு சுல்தான் ஆகட்டும், இவங்க வந்து கிங்கு கிடையாது, கொரோனேஷன் எல்லாம் நடக்காது. இவங்க ஜஸ்ட் என்னது, கமாண்டர் இன் சீஃப் தான். ஆனா திப்பு சுல்தான் மட்டும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த 3rd மைசூர் வாருக்கு அப்புறம் அந்த ஒடையார் டைனஸ்டியில வரக்கூடிய சக்சஸரை சூஸ் பண்ணாம இவரா சுல்தானா டிக்ளேர் பண்ணுவார். யார் சுல்தானா டிக்ளேர் பண்ணுவாரு? மைசூர்ல திப்பு சுல்தானா டிக்ளேர் பண்ணுவார். புரிஞ்சுதுங்களா? பட் இவர் இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒடையார் டைனஸ்டிக்கு அதை திருப்பி கொடுத்தாங்க பிரிட்டிஷ. அண்ட் லார்ட் நம்ம யாரு 1829 வருவார் இல்லையா, வில்லியம் பெண்டிக். யாருங்க? வில்லியம் பெண்டிக். அந்த வில்லியம் பெண்டிக் காலத்துல மைசூர் வந்து டேக் ஓவர் பண்றாங்க பிரிட்டிஷுடைய டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள. எகெயின் லார்ட் ரிப்பன், பின்னாடி வரக்கூடிய லார்ட் ரிப்பன் காலத்துல எகெயின் அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. எது? மைசூர். என்னதுங்க? மைசூர். இதுதான் மைசூர் வார்ஸ். என்னதுங்க? மைசூர் வார். The first Mysore war க்கு என்ன காரணம்? Causes for the first Mysore war: Hyder Ali's proximity with the French. The second, British consider Hyder Ali என்னது? Threatening for their commercial interest, particularly the Malabar coast and Madras. Okay, so அதனால அவங்க ஃபைட் பண்ணாங்க. செகண்ட் வாருக்கு என்ன ரீசன்? செகண்ட் வாருக்கு என்ன? the same proximity தான், particularly the French ship landed எங்க? மாஹே. ஓகே, ஸோ இது வந்து அண்ட் அது மட்டும் இல்லை, அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸும் போனதுனால ஒரு சஸ்பெஷன் தான். பட் த ஸ்டார்டட் வார். புரிஞ்சுதுங்களா? 3rd மைசூர் வார் என்ன காரணம்? திருவாங்கூர் ரூலர் purchased Jalkot from Kochi, but the Kochi is a feudatory state of Mysore. Okay, so Tipu Sultan, this is considered anything direct challenge. யாரு? திப்பு சுல்தான். So that he started war against Tiruvangur, but Tiruvangur already protected area of British, so that British also started war against Tipu. Okay, so Madras Treaty, Mangalore Treaty, Seringapattinam Treaty, 3 treaty இருக்கு. எதுல? மைசூர் வார். என்ன வார்? மைசூர் வார்.